பத்தி பார்க்க போறோம்னா பத்திரினாவை சிஎஸ்கே ரீடைன் பண்ணணுமா இல்லை ரிலீஸ் பண்ணணுமா அதை பற்றி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பத்திரினாவோட ரிட்டென்ஷனை பற்றி பார்க்கலாம். அண்ட் மற்ற சில சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸுமே இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ லைக் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ தெரிஞ்சுக்கலாம். SA 2020-2026 ஆல் 6 டீம்ஸ் கேப்டன் இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட கேப்டனா எய்டன் மார்க்ரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் இன் SA 22 டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்காரு கன்சிக்யூட்டிவா. அண்ட் லாஸ்ட் சீசன் ரன்னர்ஸ் அப்போ முடிச்சிருப்பாங்க SEC. ஸோ இப்போ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் லீட் பண்ண போறாரு. JSK ஓட கேப்டனா ஃபேஃப் டு பிளஸஸ் தான் கண்டினியூ பண்ண போறாரு. இத ரிட்டென்ஷன் அப்பவே JSK கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அவங்களோட கேப்டனா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இத SEC ஓட பேட்டிங் கோச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு டியூரிங் தி ஆக்ஷன். பால் ராய்ஸ் லாங் பேக்கே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் மூலமா. டேவிட் மில்லர் தான் கேப்டனா கண்டினியூ பண்ண போறாருன்னு. MA கேப்டனோட கேப்டனா ரஷீத் கான் கண்டினியூ பண்ண போறாரு. நான் நிக்கலஸ் பூரனை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிகாஸ் நியூ சீசன் நியூ பிகினிங்ஸ். ஸோ நிக்கலஸ் பூரனுக்கு கேப்டன்சி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைச்சேன். MLC-லயுமே எம்ஏயோட பிரான்ச்சைஸியை நிக்கலஸ் பூரன் தான் லீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் எஸ் நம்ம லாஸ்ட் சீசன் கூட பார்த்துருப்போம், ட்ராஃபி லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் MA கேப்டன் ரஷீத் கானோட தான் ஸ்டிக் ஆன் பண்ண போறாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் ஃபைனலாக பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு வந்தா இன்னும் அவங்க மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணல. ஆக்சுவலி தேர் ஆர் டூ ஆப்வியஸ் சாய்ஸஸ், டெவால் பிரிஸ் அண்ட் கேஷவ் மகாராஜ். லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா DSJ கேஷவ் மகாராஜ் தான் லீட் பண்ணியிருப்பாரு. ஸோ ப்ராப்ளி அவர் தான் இங்கேயுமே கேப்டனா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. பிரிஸ் ஸ்டில் வெரி யங் அண்ட் மேபி நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் ஆஃப் SA 20 அப்போ டெவால் பிரிஸ் PC ரீடைன் பண்ணாங்கன்னா அப்போ மேபி அவர் கேப்டன் மெட்டீரியல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ரைட் நோ கேஷவ் மகாராஜ் will be the most obvious choice. SA 20 ஆக்ஷன்ல JSK 2 ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸை பிக் பண்ணியிருப்பாங்க. ஸ்டீவ் ஸ்டோக் அண்ட் நெயில் டிம்மஸ் ரெண்டு பேருமே மெட்ரோ T10 கப் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த SA 20 ஆக்ஷனுக்கு அப்புறமா ப்ளே பண்ண முதல் டோர்னமெண்ட் வச்சுக்கோங்களேன். 4 டீம்ஸ் கொண்ட சின்ன டோர்னமெண்ட் தான் இது. இந்த ஸ்பேன் ஆஃப் 3 டேஸே டோர்னமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நேத்திக்கு ஃபைனல்ஸ் நடந்துச்சுங்க. டைட்டன்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. டைட்டன்ஸ் என்ற கிளப்காக தான் நம்ம ஸ்டீவ் ஸ்டோக் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ்ல 81 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி நேத்திக்கு நடந்த ஃபைனல்ஸ்ல பார்த்தா 43 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 13 for 3ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல டைட்டன்ஸ் இருந்தாங்க. அங்க தான் ஸ்டீவ் ஸ்டோக் வாக் இன் பண்ணாரு. பிரிவ்ஸோட என்ட்ரி எவ்வளவு ஸ்பெஷல்னு நம்ம CSK ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா முதல் டைம் அவர் நம்ம ஃபீல்டில் CSK ஓட கலர்ஸ்ல பார்க்கறப்பே அப்படி அந்த என்ட்ரியை கொடுத்துட்டு வரப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி புல்லரிச்சிச்சு. ஸோ அதே என்ட்ரி தான் நம்ம ஸ்டீவ் ஸ்டோக்குமே வச்சிருக்காரு கைஸ். IPL 2025 CSK and KK அவே கேம் ப்ளே பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த கேம்ல பிரிவ்ஸோட அந்த நாக் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏர்லி விக்கெட்ஸ்க்கு அப்புறம் CSK டஃப்பான சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. அப்போ பிரிவ்ஸ் என்ட்ரி ஆகி அவரோட அந்த நாக் ரொம்பவே வைட்டலா இருந்துச்சு இல்லையா. சிமிலர் டு தட் டைப் ஆஃப் இன்னிங்ஸ் தான் நேத்திக்கு ஸ்டீவ் ஸ்டோக் ப்ளே பண்ணிருப்பாரு. 43 of 20 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 1 பவுண்டரி அண்ட் 4 சிக்ஸஸ் அதில் அடங்கும். 100 ரன் மார்க் கிராஸ் பண்றதுக்கு நேத்திக்கு ஸ்டீவ் ஸ்டோக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. ஸோ ரொம்பவே டஃப்பான சிச்சுவேஷன் அப்பயும் ஸ்டீவ் ஸ்டோக்கால நல்லா பேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நேத்திக்கு கேம் ஒரு பிக் எக்ஸாம்பிள். 106 ரன்ஸ் பண்ண நேத்திக்கு டைட்டன்ஸோட டீம் டோட்டல். அண்ட் இன் ரிப்ளை டால்ஃபின்ஸ் 104 ரன்ஸ் தான் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த இனாகுரல் மெட்ரோ T10 கப்போட வின்னர்ஸா இப்போ டைட்டன்ஸ் மாறி இருக்காங்க. அண்ட் நாட் ஒன்லி ஸ்டீவ் ஸ்டோக், நம்மளோட இன்னும் 2 JSK பிளேயர்ஸ்மே இந்த டோர்னமெண்ட்ல ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நெயில் டிம்மஸ் அண்ட் யாங்கோ ஸ்மித். ஸோ இப்போ நீங்கள் நெயில் டிம்மஸோட ஒரு கிளிப்பை தான் பார்த்துருந்தீங்க. இவருமே விக்கெட் கீப்பர் பேட்டர் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபோ கைஸ். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் அதுதான் நம்ம நெயில் டிம்மஸோட மோட்டோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மெட்ரோ T10 கப்போட முதல் மேட்ச்ல நெயில் டிம்மஸ் ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ப்ளே பண்ணியிருப்பார். 24 of 9 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இவருமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஏன்னா அன்னைக்கு கேம்ல வித் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. நல்ல குவாலிட்டி அண்ட் ப்ராமிசிங்கான 2 under-23 பிளேயர்ஸ் JSK இந்த வருடம் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டீவ் ஸ்டோக் அண்ட் நெயில் டிம்மஸ் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃப்ளெமிங் ஆக்ஷனுக்கு அப்புறமே ரிவ்யூல என்ன சொல்லியிருப்பாருன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் பிலீவ் பண்ணி பிக் பண்ணியிருக்கோம். ஸ்டில் லாஸ்ட் ஃபியூ ரவுண்ட்ஸ்ல நம்ம இம்ரான் தாயிர் அப்படி இப்படின்னு சில பிளேயர்ஸ்லாம் எடுத்திருந்தாலுமே ஓவராலா ஆக்ஷன்ல பார்க்கறப்போ எஸ் நிறைய டேலண்ட்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see எப்படி எல்லாருமே SA 20ல பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் டொமஸ்டிக் ஹிஸ்டரி ஒரு ஃபாரின் கோச்சை ஒரு கிரிக்கெட் அசோசியேஷன் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரி ஸ்டெட் அதாவது நியூசிலாண்டோட ஃபார்மர் ஹெட் கோச் தான் ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷனோட ஹெட் கோச்சா இருக்க போறாராம். நியூசிலாண்டில் இவர் ஒர்க் பண்ணப்போ அக்ராஸ் ஆல் ஃபார்மேட்ஸ் இவரோட ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் 2021 WTC உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு இல்லையா, நம்ம நியூசிலாந்து கூட சாம்பியன்ஸ் ஆகியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம கேரி ஸ்டெட் தான் ஹெட் கோச்சாகவே இருந்தாரு. 2018 டில் 2025 வரைக்கும் கேரி ஸ்டெட் நியூசிலாண்டோட தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அண்ட் கொஞ்ச நாட்கள் முன்னாடி நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருப்போம், விஜய் சங்கர் TNC-ல NOC வாங்கியிருக்காரு. அவர் ட்ரிபுராவை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ண போறாரு நம்ம சொல்லியிருப்போம். எஸ் அது கன்ஃபார்ம் தான். நம்ம விஜய் சங்கரோட இன்ஸ்டாலே போஸ்ட் பண்ணியிருக்காரு. TNC-ல எனக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சான்சஸ் கிடைக்கல, என்னால் வாட்டர் பாயாலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் விஜய் சங்கர்
சேகர் லீவ் ஆகியிருக்காராம். T20 Blast 2025 ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஹாம்ஷயர் ஹாக்ஸ் அண்ட் சோமர்செட் கிளப் தான் வந்து ஃபைனல்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் சோமர்செட் தான் இப்போ வந்து ட்ராஃபியுமே லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. IPL 2025 சீசன் ஓவர் ஆகி அடுத்த நாளே வந்து நம்ம தலைவர் பிரவிஸ் வந்து ஹாம்ஷயர் ஹாக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இங்கிலாந்துக்கு போயிருப்பாரு. IPL எப்படி பிரவிஸ் ப்ளே பண்ணியிருப்பாரோ அதே ஃபார்மை பிளாஸ்ட்லையுமே வந்து நம்ம பிரவிஸ் கண்டினியூ பண்ணியிருப்பாரு. ஹாம்ஷயரோட கேப்டனா ஜேம்ஸ் தான் இந்த சீசன்ல இருந்தாரு. அண்ட் ஃபைனல்ஸ்ல வந்து ஃபைனலி ஹி கேம் பேக் டு ஃபார்ம் கைஸ். 52 ரன்ஸ் ஆஃப் 34 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் மாசங்களாவே ஜேம்ஸ் வந்து ஒரு ரஃப் பேட்ச்ல தான் இருக்காரு. ஈவன் The 100லயுமே அவரோட பெர்ஃபார்மன்சஸ் வந்து ரொம்பவே புவரா இருந்துச்சு. பட் ஒரு வழியா ஜேம்ஸ் ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. ஒரு கேப்டன்ஸ் 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம சிஎஸ்கேட ரிட்டென்ஷனுக்கு வருவோமே. ஸோ சாம் கரனை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ஸோ ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸ் வந்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. IPL 2025 அப்போ ஹி ஸ்ட்ரகிள்ட் as a bowler and as a பேட்டராகவுமே பார்த்தீங்கன்னா வந்து 1 or 2 குட் நாக்ஸ் இருந்துச்சே தவிர as a சீசனா பார்க்கறப்போ சாம் கரன் வந்து டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தாரு. ஓல்டு சாம் கரன் மாதிரி இல்ல ப்ரோ, அதுதான் நிறைய ஃபேன்ஸோட கருத்தாகவுமே இருந்துச்சு. ஸோ 2020லேருந்து 2022 வரைக்குமே சாம் கரனோட பெர்ஃபார்மன்சஸ் வந்து பீக்ல இருந்துச்சு. அப்போதான் வந்து அவர் ஐபிஎல்லுமே வந்து ஹையஸ்ட் சோல்டு பிளேயரா தான் இருந்திருப்பாரு இல்லையா. பட் எப்போ அவர் ஐபிஎலோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயரா மாறினாரோ அப்போலேருந்து அவரோட பெர்ஃபார்மன்சஸ் வந்து டிப் ஆகிருக்கு. ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸா சாம் கரன் வந்து அந்த 2021 ஓல்டு வைப்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காருங்க. ஏன்னா The 100லயுமே வந்து சாம் கரன் வந்து சூப்பரா ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கிற இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் 2 T20 பிரவிஸோட விக்கெட்டை சாம் கரன் தான் எடுத்தாரு. அண்ட் இந்த சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ் தான் வந்து சாம் கரனோட ரிட்டர்ன் டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஆக்சுவலா இந்த சீரீஸ்க்கான ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வரப்பே நம்ம பேசிருப்போம். சாம் கரன் வந்து ஸ்குவாடை செலக்ட் பண்ணல, அவர் டிராப் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லியிருப்போம். தென் லேட்டர் வந்து பென் டக்கெட்டோட ரீப்ளேஸ்மெண்டா வந்து சாம் கரனை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ The 100ல சாம் கரனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து அந்த முடிவை எடுத்திருந்தாங்க. அண்ட் ECBக்கு இப்போ அது பே ஆஃப் ஆகிருக்கு. ஏன்னா போத் T20ஸ்லயுமே இந்த சாம் கரன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. IPL 2025 அப்போ PBKஸ்க்கு எதிரான ஒரு கேம்ல வந்து சாம் கரன் 88 ரன் சம்திங் ஸ்கோர் பண்ணுவாரு. அப்பவே நிறைய ஃபேன்ஸ் அவரோட ரிட்டென்ஷனை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அந்த மேட்ச்ல அவரோட செலிப்ரேஷனுமே வந்து செமையா இருந்திருக்கும். ஸோ ஒரு ஃபோன் கால் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபோன் கால் வேற யாரும் கிடையாது, நம்ம ECBக்கு தான். பட் சில ஃபேன்ஸோட கருத்து என்னவா இருந்துச்சுன்னா சாம் கரன் ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் மாதிரி இந்த ஒரு நாக் ப்ளே பண்ணுவாரா, அவரோட நெக்ஸ்ட் சீசன் ரிட்டென்ஷனுக்காக ப்ளே பண்ண நாக்டா இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாம் கரன் IPL 2025 ஆக்ஷன்ல CSK ஜஸ்ட் 2.4 crores தான் பிக் பண்ணிருப்பாங்க. இட் வாஸ் a steal by CSK. IPL 2026 மினி ஆக்ஷனுக்கு எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் வர போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ ரிஸ்க் எடுத்து சாம் கரனை ரிலீஸ் பண்றது தப்பான ஒரு முடிவா தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் இஸ் ரீசென்ட் பெர்ஃபார்மன்சஸ் சாம் கரனை கண்டிப்பா CSK ரீடைன் பண்ணுவாங்க. நோ டவுட்ஸ் ஆன் தட். நோ பத்திரினாக்கு வந்தனா அவரோட ரீசென்ட் பெர்ஃபார்மன்சஸ் வந்து பயங்கர அப்செட்டிங்கா தான் இருக்கு. IPL 2025 சீசனுக்கு முன்னாடியே அவரோட பவுலிங்ல நிறைய கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. ஈவன் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் திஸ் IPL 2025 சீசன் அப்போ கூட வந்து பத்திரினா ப்ளே பண்ணிருக்க மாட்டார் டியூ டு இன்ஜுரி அண்ட் ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ். செகண்ட் கேம் அகைன்ஸ்ட் RCB ல தான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சாரு. ஜஸ்ட் 13 விக்கெட்ஸ் இந்த சீசன்ல எடுத்திருப்பாரு. ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது பத்திரினாக்காக இந்த சீசன்ல. அண்ட் அவரோட பிரைஸ் டாகுமே அவர் ஜஸ்டிஃபை பண்ணல. 13 crores CSK அவர் ரீடைன் பண்ணிருப்பாங்க. ஆஃப்டர் தி சீசன் காட் ஓவர் பத்திரினாவை பத்தி நிறைய क्वेश्चंस வந்து சோஷியல் மீடியால பார்க்க முடிஞ்சது. அவரை ரீடைன் பண்ணணுமா ஆர் எல்ஸ் லெசர் பிரைஸ்க்கு பை பேக் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஆஷனா கூட ரீசெண்டா அவரோட யூடியூப் சேனல் ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருப்பாரு. அதாவது எல்லா பிளேயர்ஸ்க்குமே வந்து சீசன் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு இமெயில் வந்து போகும். அந்த இமெயில வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, நெக்ஸ்ட் சீசனுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச்சைசியோட மேனேஜ்மெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் வந்து பத்திரினாமே வந்து ரீச் அவுட் பண்ணி பேசியிருப்பாங்க, டிஸ்கஷன்ஸ்ல இருந்திருப்பாங்க. பிஃபோர் IPL 25 சீசன் நிறைய ஃபேன்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா நேத்தன் எல்லிஸ் தான் இருந்திருப்பாரு. நேத்தன் எல்லிஸ் வித் தி பேட் ஆல்சோ வந்து BBல சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. அதனால தான் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நேத்தன் எல்லிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு ஹோப் பண்ணாங்க. எஸ் ஃபர்ஸ்ட் கேம்ல அது நடந்துச்சு. அதை கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் பத்திரினாவை திரும்ப கொண்டு வந்தாங்க அண்ட் கண்டினியூஸ் பேக்கிங் அவருக்கு இருந்துச்சு. பத்திரினா வந்து என்னதான் புவரா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அவரை வச்சு தான் வந்து எவ்ரி கேம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ரீசெண்டா நடந்த ஸ்ரீலங்கா வர்சஸ் ஜிம்பாப்வே T20 சீரீஸ்லயுமே பத்திரினா ப்ளே பண்ண மேட்ச்ல அவரோட எக்கானமி ரேட் 10 இருந்துச்சு. அண்ட் இப்போ ஏசியா கப்ல அவர் ப்ளே பண்ண பங்களாதேஷ் கேம்ல பார்த்தீங்கன்னா 4 overs 42 ரன்ஸ் கன்சீட் பண்ணிருக்காரு. மற்ற எல்லா பவுலர்ஸோட எக்கானமி ரேட்டுமே அண்டர் 6.5 தான். அண்ட் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் பங்களாதேஷ் வந்து 53 for 5 இருந்தாங்க. ஃப்ரம் தேர் 139 பங்களாதேஷ் ரீச் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான முக்கிய காரணமா பத்திரினா தான் இருப்பாரு. கிவிங் 13 crores to a player who doesn't even bowl in the power play னா அதுவுமே ஒரு பெரிய கன்சர்ன் தான். ஏன்னா பத்திரினா எப்பவுமே வந்து ஆஃப்டர் 10 overs தான் வந்து அவரோட என்ட்ரி பாயிண்டாவே இருக்கு. வேற எந்த பிரான்ச்சைசியாவது பத்திரினா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அட் திஸ் சிச்சுவேஷன் அவரோட இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த பிரான்ச்சைசி மேனேஜ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த CSK வச்சு அவங்க வெயிட் பண்ணி பொறுமையா தான் டிசைடே பண்ணுவாங்க. இன்கேஸ் தோனி வந்து ரிட்டென்ஷன் ப்ராசஸ் அப்போ இன்வால்வ் ஆனார்னா அவர் வந்து கண்டிப்பா பத்திரினாவை ரீடைன் பண்ணணும் தான் சொல்லுவாரு. நான் சோஷியல் மீடியால ஃபேன்ஸோட ஒப்பீனியன்லாம் பார்த்தப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து பத்திரினாவை ரிலீஸ் பண்ணணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நானுமே அந்த ஒரு சைட்ல தான் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, பத்திரினாவை ரீடைன் பண்ணணுமா இல்ல ரிலீஸ் பண்ணணுமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற அது வரைக்கும் பீஷியஸ் பை.